என்ன ராணி, அடுக்கலைக்குள்ள வந்த உடனே என்ன மனமா இருக்குவே? நிறைய செஞ்சு வச்ச போல இருக்குவே. ஒரே இறைச்சி மனமா தான் இருக்கு. நிறைய எல்லாம் செய்யலனே. பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, பொரிச்ச இறைச்சி, பாயாசம், அவ்வளவுதான். ஏ அம்மா, இவ்வளவு செஞ்சுட்டு அவ்வளவுதான் சொல்லக்கூடிய முதல் நீயா தான் இருக்கும். என்ன சாப்பிடுமா? சாப்பிடல ராணி. அம்மா, உங்க துவாப்பு பக்கத்துல இருக்குல்ல, அங்க போய் சாப்பிடுவோமா? துவாப்புக்கா? இதெல்லாம் என்ன நீ அங்க தூக்கிட்டு போவே? அதுக்கு ஆள் இல்ல, நான் இருக்கேன். உங்க வீட்டுக்காரவி இருக்காவ, நிதின் இருக்கான், சுபி இருக்கான், எல்லாரும் தூக்கிட்டு போயிடலாம். நீங்களா ஒண்ணும் தூக்கிட்டு வரண்டா. என்ன அதுக்குள்ள நிறைய நிறைய இருக்கும்ல. பரவாயில்ல, பக்கத்துல தானே தூக்கிட்டு போயிடலாம். ஏன் யாரு எதுவும் சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறியோ? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ பாத்துக்கிடலாம். அப்படி இல்லன்னா ஒண்ணு பண்ணுவோம், கார்ல போயிருவோமா? டிக்கில எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொண்டு போயிருவோம். அப்படியே சொல்ல. என்ன அண்ணனும் தங்கச்சியும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கராணி, இது எல்லாத்தையும் கொண்டு போய் துவாப்புக்குள்ள வச்சிருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? ஆமா, அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டீங்கன்னா எல்லா வீட்லயும் தான் இருந்து சாப்பிடலாமே. துவாப்புக்குள்ள போய் இருந்து சாப்பிட்டாதான் அது சூப்பரா இருக்கும். என்ன சொல்லியா? நல்லா இருக்கும்னே. அங்க எப்படி வாழையிலே வெட்டி அங்க எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆமா, கிளம்பிடுவோமா? சரினே. உடனே சரின்றவாள. யாமிட்டி, எனக்கு பிடிச்சிருக்கு அண்ணனும் கேட்டா அவன் சொன்னேன். சரி போவோம் போவோம். என்ன இப்ப கார்ல டிக்கில எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லி இந்த பையன்கிட்ட சொல்லி. ஆட்டாட்டி சொல்லு. டிக்கில வச்சா கீழ சிந்தாதா? அப்ப ஒண்ணு செய்வோம் தங்கராணி. டிக்கியை திறந்து எல்லாத்தையும் உள்ள வச்சி ஒண்ணையும் சேர்த்து உள்ள உட்கார வச்சிருவோம். நீ எல்லாத்தையும் பிடிச்சுக்கனே. நான் என்னத்துக்கு போறேன், நீ போவுல. ஏம்மா, ரெண்டு பேரையும் சேர்த்து அனுப்பிடுவோம். எப்படி சொல்லிய பாருனே. தங்கராணிக்கு அந்த குவாவை இன்னும் குறையலையே. சின்ன பிள்ளையில இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கா. அது எப்படினே மாறா? தங்கராணி எப்பவும் தங்கராணி தான். அதானே. ஏ சுபி, அப்படி நிதினையும் கூப்பிடு. சரினே. அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி உள்ள தூக்கிட்டு வரணுமே. என்ன கொஞ்சம் இங்க வா. வாரி வாரி. ஏன் என்னது? அந்த பிரியாணி பாத்திரத்தை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வரணும். சரி வா. வாங்கிட்டேன், 2 மாசம் இருக்கும். அப்படின்னா என்னது? தெரியலன்னு நல்லா கேக்கே. இவ்வளவு இதா எக்ஸைட்மெண்ட் ஆகுறியா? அதான் என்னதுன்னு கேட்டேன். அதெல்லாம் பாய்ஸோட கனவு தெரியுமா? அப்பா ஓவராலா பில்டப் கொடுக்க. அம்மா நீ சொல்லு, எவ்வளவு எடுத்தா? 70,000 எடுத்து மத்துக்க. ஓ அப்படியா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. எங்க வீட்ல கேட்டா எனக்கு அடிகாவுலாம். பெரிய இவன் அப்படி 70,000க்கு எனக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பாவ. எல்லாத்தையும் கொடுக்க பில்டப் இருக்குவே. நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வரும்போது விளையாடுங்க. சரி, இது கண்டிப்பா வருவேன். இல்ல சுபி, இப்படி சொல்லது கூட வெக்கமா இல்லையல? அது நம்ம மாமி வீடு, எப்பனாலும் போவலாம். PS5 வாங்குன உடனே அடிக்கடி வருவேங்க. இதுக்கு முன்னாடி எப்பமாவது போயிருக்கியா? எப்பவுமே இந்த போல அடிக்கடி போயிட்டு இப்பவும் போய் விளையாண்டா பரவாயில்ல. இதுக்காண்டி போன மாதிரிலாம் இருக்கும். போங்க, அதெல்லாம் யோசிக்க கூடாது. அதெல்லாம் விளையாண்டு பார்த்தா தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு அருமை தெரியாம இருக்கீங்க நீங்களா? மக்கா, 2 பேரும் இங்க வாங்கல. எங்கம்மா? துவாப்புல போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். ஜாலி. ஆமா மக்கா, மாமி தான் துவாப்புல போய் சாப்பிட போவோம்னு சொன்னதுக்கு. அதனால எல்லாத்தையும் கார்ல ஏத்தணும்துக்கு. பிரியாணி, குழம்பு, அந்த பொரிச்ச இறைச்சி, பாயாசம், இலை, தண்ணி எல்லாம் ஏத்துங்க. இப்படிப்பட்ட வேலைக்கு மட்டும் எங்களை கூப்பிடுங்கம்மா. இவ்வளவு அப்படியே பார்த்து நின்னுட்டு அழகா போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன அங்க இருந்து எல்லாத்தையும் பறக்கிட்டு வரது நாங்க தான். யாமல செஞ்சதெல்லாம் எங்க அக்கா தானே. அவள வெட்டி கொடுத்தது இந்த பிள்ளைவ. இப்ப சும்மா இருந்தா என்ன? எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வைக்கிறதுக்கு உனக்கு கிடைக்குவோ? நீ வா மக்கா. வாரிட்ட. இப்படி உடனே கேட்கக்கூடிய நல்ல பையனோட பக்கத்துல வச்சுக்கிட்டு நாம்படியே பாடிருக்குவேன். நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு நிதி. உடனே வாரேன்னு சொல்லாத. நான் உடனே வாரேன்னு சொல்லல, வாரேன்னு தான் சொன்னேன். நல்ல பல்ப் வாங்குனா. யாரு கூட சேர்ந்தா? இப்படி மொக்க காமெடி பண்ணிட்டு இருக்கா? அப்ப நான் இப்ப பேசினது காமெடியே வந்துச்சு. எங்க அக்கா பேசியதெல்லாம் கேட்கணும், காதுல இருந்து ரத்தமே வந்துடும். அவ உனக்கு மேலயா? ஆமா. நல்ல வேளை மூத்தவளா போயிட்டா. இல்ல 2 பேரும் எந்திரிச்சு வாங்க. வாரி. எப்ப போயிட்டான்வே? எடி பேசாம வீட்டுக்கு போட்ட Dress மாத்திடுவோமா? ஆமா, அதான் அங்க போய் ஆடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் மத்தியா. எக்க என்ன Dress போட போறியா? சும்மா வீட்டுக்கு போட பேண்ட் சட்டை. நாங்க 2 பேரும் ஒயிட் போட்டுருக்கோம்ல சோபி. அங்க கீழ உட்கார்ந்து அலக்காயிருமதுக்கு. வா மாத்திட்டு வந்துருவோம். எக்க போர் அடிக்குதுக்க, அந்த போனை என்கிட்ட தந்துட்டு போ. போன்ல என்னது டி செய்யறா? கேம் ஏதாவது விளையாடிட்டு இருப்போம்ல. ஒரு கேம் கூட என் போன்ல கிடையாது டி. சரி அப்ப யூடியூப் ஆது பாக்கிட்டா. என்ன பாரு. சித்தி வந்து அடிச்சா வாங்கிக்கனே. ஏன்? போன் பார்த்த மாதிரி அடிக்க மாட்டாவளா? எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாவல. நான் வீட்லயே வந்த உடனே
என்ன சோபி? எங்க அண்ணன் எங்க? அவன் வெளியே அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்டா? ஆமா, அஜய்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்காவ. ஓ சரி சரி. நிதின்ட பேச மட்டும் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்குது. எல்லாம் இந்த சந்தியா காலையும் சர்மியா காலையும் தான் சொல்லணும். மாமி மோவையும் சொல்லி கிண்டல் அடிச்சு இவன்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன தெரியுமா நீங்க தூக்கிட்டு போறியே? நானும் வரேன். வேண்டாம் வேண்டாம் மக்கா இருந்துக்க. நானே கொண்டு போய் வச்சிரேன். சரி ஆசட்ல ஒரு பிள்ளை இல்லாம போயிடு. இந்த சியானா பிள்ளை உள்ள கிடந்து என்னதான் செய்வாளோ? வெளியே வர மாட்டேக்கால. என்ன தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஐய இல்ல இல்ல. சும்மா புலம்பிட்டு இருக்கேன். அதான் தெரியுமா பார்த்தாலே. நீங்க ரெண்டு கை வச்சு பிடிச்சுக்கிடுங்க. இப்படி கையை விட்டுட்டு தலையில வச்சிட்டு போனா கீழே விழாதா? அதெல்லாம் உள்ளாது. ஏன் கரகாட்டம்லாம் நல்லா ஆடுவீளோ? ஆமா, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாம் ஆடுவேன். அப்போ ஒருக்க ஆடி காமிங்களா? அதெல்லாம் முடியாது. என்கிட்ட சேர்ந்து நீ ஆடுவேன்னா சொல்லு, நான் ஆடியேன். ஐய போங்க. ஐயா அம்மா என்ன உட்கார்ந்து பல்ல இழிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்க சோபி? உங்களை பார்த்த உடனே சிரிச்சேம்மா. சரி சரி வா போய் கார்ல ஏறு. அக்காலாம் வரட்டுமா? நீங்க கொண்டு போய் வச்சிட்டு வாங்க. அக்காவெல்லாம் எங்க? அவி ரெண்டு பேரும் துணி மாத்திட்டு வரேன்னு போனாவுமா. சரி சரி. இதெல்லாம் என்னது ராணி? ஏமா சாப்பாடுமா. வசந்தி தானே வந்து கிண்டி தந்தா, அவளுக்கு எல்லாத்தையும் குடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். குடுக்காம மாதிரி நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தா நல்லா இருக்காதுல. அவ மாதிரி பசியோட இருப்பா. ஆமா ஆமா குடுத்துட்டு வந்துரு. சரிம்மா நீங்க கார்ல ஏறுங்க, நான் குடுத்துட்டு வரேன். அவளை பாத்துறேன் இரு, பாத்துட்டு ஏறலாம். சரிம்மா. வசந்தி ஏ வசந்தி. என்னக்கா? இங்க வா இது வாங்கிக்க. ஏக்க நானே வந்திருப்போம்ல, கொண்டா வந்தியே? கொண்டு வந்துட்டே வசந்தி. கொஞ்சம் வெளிய போறமத்துக்க துவாப்புல போய் இருந்து சாப்பிடலான்னு எங்க அண்ணன் ஆசைப்படியாமத்துக்க. அதான் சரி அங்க போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உனக்கு எடுத்து கொடுத்துருவான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணி, குழம்பு, பொரிச்ச இறைச்சி, மாதிரி பாயசம் எல்லாமே வச்சிருக்கேன். சாப்பிட்டுக்கன்னு. சரிக்கா. ஏமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வசந்தி. உன்னைய பார்த்துட்டு கார்ல ஏறிடலான்னு தான் நின்னுட்டு இருக்கேன். சரி சரி. பவா வீட்டுக்கு வந்திருக்கிறிய, 2 நாள் நின்னுட்டு போக கூடாதா? எங்க மக்கா நின்னுட்டு போறதுக்கு? பிள்ளையே அங்க போறா. சரி பாத்துட்டு போயிடலான்ட்டு வந்தேமத்துக்க. நம்மளுக்கு அங்க விட்டா மாதிரி இங்கெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. பாட்டி வசந்தி எப்படி சொல்லி அவனே? ஆமா எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி ஆசையா தானே இருக்கும். அதான் அன்னைக்கு வந்திருக்கோம்ல போவாதான். ஓ மாப்பிள்ள எல்லாம் நல்லா இருக்காவல? அவளுக்கு என்ன எல்லாரும் நல்லா இருக்காவ. பிள்ளை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா. அவ இப்ப எத்தனை படிக்கா? 9ஆம் படிக்கா. அப்படி அப்ப நம்ம சுவாபி கூட தானோ? ஆமா எல்லாரும் ஒரே செட்டு தான். அப்ப வயசுக்கு வந்ததுக்கு நீ எங்களெல்லாம் கூப்பிட இல்லையே? ஏமா அந்த பிள்ளை இன்னும் வயசுக்கு வரலமா? அப்படியா? வந்தா கூப்பிடாம நான் இருப்பேனா? கண்டிப்பா உங்க எல்லாரையுமே கூப்பிடுவேன். எல்லாரும் வந்துடணும்னு. சரி 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 நாங்க அப்படியே போய் சாப்பிடியோம். நீயும் போய் சாப்பிடு. சரி சரிம்மா. வசந்தி பிரியாணி நல்ல டேஸ்டா இருந்ததுக்கு லேசா சொத்தல வாயில வச்சு பார்த்தேன். செம்ம டேஸ்ட், சூப்பரா செஞ்சிருக்கா. அப்படியேக்கா? சரி சரிக்கா. எல்லாம் ஒரு குத்து மதிப்பா போட்டு எடுத்து செய்யதான். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீயும் சாப்பிட்டு பாரு, உனக்கும் பிடிக்கும். சரிக்கா சாப்பிடி. சரிம்மா நாங்க போயிட்டு வந்துருவீங்க. போயிட்டு வாங்க. எம்மா வாங்க. வாரி வாரி. இப்படிப்பட்ட இடத்தை எதிர்பார்த்தே ராணி. கரெக்டா அமைஞ்சிருக்கு பாரு. ஆமா நீங்க நல்லா இருக்கும்துக்க. நாங்க இங்க தோப்புக்குள்ள வந்தா இளநீ வெட்டி குடிச்சிட்டு அங்க செட்டுக்குள்ள பாய் கிடக்குமா போட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் படுக்கன்னா படுத்துட்டு நல்லா இருக்கும்துக்க இந்த இடம். ஆமா வெளியில வெயில் அடிச்சாலும் உள்ள எப்படி நல்லா இருக்கு பாரு. நீ இன்னைக்கு தான் வாரியா ராஜா? ஆமா தென்னந்தோப்புக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா? நாங்களாம் வந்திருக்கோம் பத்துக்க. இந்த கிணத்துல அடக்க தண்ணி எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் பத்துக்க. குடிக்கலாமோ? நல்ல சூப்பரான தண்ணி குடிக்கலாம். அடி பைப்லாம் இருக்குவனே. ஆமா ஆமா. இளநீலாம் கிடக்குவா ராணி? கிடக்குவனே. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடிப்போனே. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் குடிக்கலாம். யாரி பறிக்குது யாரு? சுபிலாம் அழகு போல ஏறுவானே. அப்படியா? ஆமா நீங்க பெரிய தொட்டில அடக்க எல்லாரும் சேர்ந்து கிடந்து குளிக்கலாம் செய்வோம். பிள்ளை வந்தா இங்கதான் அவியல வச்சுதான் இளநீ வெட்டியது. சுபிகாவி அப்பாயே படிச்சு கொடுத்துட்டாவ. பரவாயில்ல பரவாயில்ல. முடிஞ்சா நிதினுக்கும் சொல்லி கொடுக்க சொல்லணும். இப்படி சின்ன சின்னது கத்துக்கிட்டணும் பத்தியா? நீச்சலாம் அவனுக்கு எல்லாம் தெரிய மாட்டேக்கு. அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டா பாச்சி? ஆமா நம்ம இங்க இருந்து கதை விட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க எல்லாரும் இருந்தாச்சு. என்னங்க சிரிச்சிட்டு நிக்கா? சீக்கிரம் இலைய போடு சாப்பிட்டுட்டு. ஆமாமா ரொம்ப பசிக்குது. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து இருந்தாதான் ரொம்ப பசி அதிகரிக்கும் பத்துக்க. ஆமா மைனி அது உண்மைதான். என்ன இப்ப உட்காரு. எல்லாரும் இலை போடி. ஏமா உட்காருங்கம்மா. எப்ப போய் இருங்க. அப்பா கீழே உட்கார்ந்துட்டு போவல. இந்த திண்ல எங்கயாவது உட்கார்ந்து சாப்பிடுதீங்களா? தட்டு கொண்டு வந்தியா? 2 தட்டு கொண்டு வந்தேன். அம்மாக்கு அப்பாக்கு அப்பா அதுல போட்டுருமா? நான் கீழ இருந்து பிள்ளைகள் கூட சாப்பிடியேன். அப்பாக்கு மட்டும் போடு. ஆமா மக்கா, நான் இதுல இருந்துக்கிட மாட்டேன். கீழே இதுல இருந்து சாப்பிடியேன். சரி போ.
அம்மா நீ ஒத்தைக்கே கடந்து விளம்ப போற ஏமா இப்ப அவி வந்துருவோமா வந்துட்டே இருக்கீங்கன்னு சொன்னவ அவி வந்தா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் நீங்க எல்லாரும் உட்காருங்க இப்ப அவளை தங்கரானியும் கூப்பிட முடியாதா பசிக்குன்னு உட்கார்ந்தாச்சு நீங்களும் அங்க செய்ய முடியாது அமைதியா இருங்க நான் வேணா கூட ஹெல்ப் பண்ணட்டா ஒண்ணு வேண்டாம் நீங்க இரு இவ்வளவு பேருக்கு இலை வச்சு கூட்டு வச்சு இது வைக்க இவ்வளவு நேரம் ஆகும் இரு நானே வைக்கேன் நீ சொன்னா கேட்க மாட்டா சரி நான் போய் இருக்கேன் போ அண்ணா வந்துட்டாப்ல ஆமா எங்க வாங்க ஐ எங்க அப்பா நான் வாரி ராணி எத்தனை தங்கராணி நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கத்தான் பார்க்காம உங்க பட்டி போயிட்டே இருக்கறியே சாப்பிடணும்னு அவசரமா இலைய கொண்டு வாங்கன்னு கேட்டா இப்பதான் வீட்டுக்கு வந்து துணியை மாத்திட்டு அந்த ஓடி வரேன் பாத்துக்க அதான் பேசிக்கிடலான்னு பார்த்தேன் எக்கா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நித்தியமா படிப்பெல்லாம் எப்படி போகுது நல்லா படிக்கும் மாமா சரி சரிம்மா அங்க நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி இந்த இலைய கொண்டு வாங்க வாரேன் வாரேன் இலைய எப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டா சரி அப்படியே அது செய்யுங்க எல்லாரும் எப்படி இருங்கம்மா சுத்தி இலை எப்படி போட்டுட்டு நான் அந்த இலைய எடுத்து வச்சிரீ எனக்கு போனே போய் இரு சரி ராணி போறேன் நானும் போய் சாப்பிடுறேன் எப்ப இதுல வந்து இருங்கப்பா பாத்திரமா இருக்கும் மக்கா எதுல இருக்க கொஞ்சம் இருங்கப்பா நான் இதெல்லாம் மாத்தி தரேன் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு சரி சரி யாருக்காவது ஏதாவது வேணா கேட்டுக்கிடுங்க எல்லாமே நிறைய நிறைய இருக்குது சரி மாமா ரெண்டாவது வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க அவ்வளத்தையும் மாறி வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாது ஏப்பா ஃபர்ஸ்டே நிறைய வச்சிருக்கீங்க ரெண்டாவது எங்க வாங்க முடியும் நான் கம்மியா வச்சிருந்தா கூட செகண்ட் வாங்கிருப்பேன் பரவாயில்ல சாப்பிடு சாப்பிடு ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு அப்படியேமா நல்லா சாப்பிடு சரி மாமா சந்தியம்மா என்னைய கூப்பிட்டவ இது உன்னதம்பி கூப்பிடியவ என்னப்பா இந்த சிக்கன் 65 உனக்கு நல்லா பிடிக்கும்ல வேணா ரெண்டாவது கேட்டுக்கனே சரிப்பா கேட்டுக்கிறேன் இது கனவாட்டி இதெல்லாம் அப்பா என்கிட்ட பேசியவட்டி ஆமா நானும் அதானே சொன்னேன் இப்ப நம்பி ஹாப்பியா இருக்குது சாப்பிடு சாப்பிடு எப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்குவா ரொம்ப நல்லா இருக்கு ராணி பிரியாணிலாம் நல்லா பக்குவமா கிண்டி இருக்குது குழம்பு சூப்பர் அப்படியே இப்ப குழம்பு நான் தான் வச்சேன் அதான் தெரியுமா சாப்பிட்டாலே அந்த இறைச்சி கொஞ்சம் சாப்பிடுங்களா ரெண்டு துண்டு சாப்பிட்டு பாருங்க பொரிச்ச இறைச்சி நல்லா சாஃப்டா இருக்கும்பா தயிர்லாம் ஊத்தி நிறைய நேரம் ஊற வச்சு நான் பொரிச்சேன் ஐயோ நீ சொல்ல சொல்ல எனக்கு பசி எடுக்குது ஏதோ ஒரு இதுல வந்து இருந்துட்டு பெரியம்மா கூட சாப்பிடலாமே இது எப்ப சாப்பிடுவோம்னு தெரியல வேண்டாம் வேண்டாம் கொலஸ்ட்ரால்கெல்லாம் மாத்திரை போட்டு எடுக்கேன் மாதிரி இதை சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிடக்கூடாது அண்ணம்ல பாவம் கொஞ்சம் வாயெல்லாம் அடக்கி எடுத்துதான் ஆகணும் அதனால வேண்டாம் ராணி பாத்துக்கிடலான்னு சரி பாப்போம் இதையாவது சாப்பிடுங்க சரி சரி சுபி என்ன பெரியம்மா நீ எப்ப சாப்பிட்டியா அதான் சொன்னம்ல பெரியம்மா உங்க கூட சாப்பிட்டீனே அதுக்கு தான் பெரியப்பா இருக்கவளால நானும் பெரிய பையன் சேர்ந்து சாப்பிட்டியோம் நீ சாப்பிடு மக்களே பசியோட இருப்பல்ல பரவாயில்ல பெரியம்மா இல்ல பிளேட்லயாவது போட்டு தரேன் சரி அப்ப இவ்ளோ கேக்கறியே சரி போட்டு தாங்க சரி சரி இரு ஐயே பெரியப்பா ஏதாவது சொல்லுவாங்களே சுபி என்ன தாத்தா சாப்பிட்டுட்டு இந்த இளநீ எல்லாம் பறிச்சு போட்டுரு மாமி ஆசைப்பட்டாமத்துக்க இப்ப இங்க வச்சு குடிக்கலனாலும் வீட்டுக்கு போய் குடிச்சுக்கிடலாம் கார் டிக்கிலையாவது தூக்கி போட்டுக்கிடலாம் சாப்பிட்ட உடனே அது மறந்து அந்த பெயரக்கூடாதுன்னு அது இருக்க ராணி கிட்ட கேட்டுக்கிடலாம் என்னதுப்பா இல்ல ராணி இந்த தேங்காய் விட்டதுக்கு அருவா இருக்கான்னு கேட்கான் அது இருக்கு சுபி என்னப்படி சாப்பிட்டு போய் வெட்டி என்ன பெரியம்மா சரி மக்களே இரு பொரிச்சு எடுத்துட்டு வரேன் நமக்குளே சாப்பிடு என்ன பெரியம்மா இவ்ளோ வச்சிருக்கீங்க நீ சாப்பிடு சாப்பிடு எல்லாருக்கும் இருக்குவா உனக்கு போவதான் எல்லாருக்கும் நீ தாராளமா சாப்பிடுமா இது சாப்பிட அடுத்தாலையும் தருவேன் நான் சாப்பிடணும் தெரியுமா எல்லாரும் ஏதாவது நினைச்சுக்கிட்ட போறோம் பெரியம்மா என்ன நினைப்பாவ நீ சாப்பிடு யார் என்ன சொல்லியான்னு பாப்போம் சரி ஏலே அங்க உங்க பெரியம்மா கிட்ட போய் இருந்தா நிறைய கிடைக்கும் அங்க போய் இருக்கியோ நானும் பெரியம்மா மேல அவ்வளவு பாசம் போல நினைச்சிட்டேன் பாருங்க பெரியம்மா எப்படி சொல்லியாவனே உங்களுக்கு ஏன் சும்மா இருக்க மாட்டீல ஒரு வயசு பையன் சாப்பிட்டு இதெல்லாம் கண்டு போட்டுட்டு இருப்பாவ நான் தான் அவனுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்தேன் அவனா கேட்டு வந்து இருக்கா பக்கத்துல நீ சாப்பிடுமா சரி பெரியம்மா மாமா இளநீ இவ்ளோ போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வெட்டடா போதும் போதும் இல்ல ஜிபி இன்னொரு 10 போல பாரி என்னத்துக்கு ராணி இங்க எல்லாரும் இப்ப தானே பாயசம் குடிச்சிருக்கோம் மாதிரி அது எங்க இறங்கும் என்னை வெட்டி போட்டு கார்ல டிக்கில போட்டு கொண்டு போனேன் ஒரு 4-5 நாளைக்கு ஒண்ணும் செய்யாது டெய்லி ஒவ்வொரு ஆளாளுக்கு குடிச்சாதான் 2 நாள்ல தீந்துருமே ஆமா இதுவும் நல்லதா இருக்கு இளநீ ஃபுல்லா கடையில தான் வாங்கியது பத்துக்க அங்க நம்ம துவாப்ளே போய் இளநீ பறிக்கிறது கிடையாது அத பார்வைக்கு கொடுத்துருக்கும்ல என்ன தேங்காய் வெட்டல பத்துக்க அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு இல்ல அப்படியே அப்ப நீ கொண்டு போ சுபி கூட ஒரு 2-3 கொலை பறிச்சிட்டு வாமக்கா சரி பெரியம்மா சரி நான் அப்படியே ஒவ்வொரு தேல்கா வெட்டி கொடுக்கேன் சரிங்க ஏமக்கா யாருக்கெல்லாம் இளநீ வேணும் இங்க ஓடியங்க ஏமா எனக்கு வேணும் வேற அம்மைக்கு மைனிக்கு நித்யாம்மா உனக்கு இவ்வளவு பெரிய கப்பு நிறைய பாயசத்தை தந்துக்கிட்டு
ரெண்டு பேர் கையில தான் பாயச கப் இருக்குது மாதிரி எப்படி சொல்லுவ? ஆமாட்ட பாயசமே குடிச்சுக்கிட்டோம், இளநீ அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரிம்மா. எங்க சந்தியாளுக்கு மைனிக்கு சுவாபிக்கு 3 பேருக்கு தான் கேட்டிருக்காங்க. மாதிரி அண்ணனுக்கு ஒண்ணு அப்பா கொண்டு வெட்டிருங்க. சரி அப்பம்னா 5. உனக்கு வேணுமா? எனக்கு ஒண்ணு வெட்டிருங்க. 6 என்னோட சேர்த்து 7 சுபிக்கு ஒண்ணு 8. சரி மொத்தம் 8 இளநீ வெட்டி. வெட்டுங்க வெட்டுங்க. ராணி இதுல கிடந்து அருவாங்க. இப்பதானே சுபி எடுத்துட்டு போனா. இங்க இன்னொன்னு கூட கிடந்துல. ஆமா 2 உண்டுனே. இந்த இளநீக்கு அடியில கிடக்கா பாரு. பாக்கேன் பா. அண்ணா கிடக்குது. எங்க என்னங்க? வெட்டி தாரே ஒவ்வொருத்தருக்கா கொண்டு குடுனே. சரி சரி வெட்டுங்க. என்ன நீ இரு. ஏன் நின்னுட்டே இருக்கா? இருக்கேன். வாட் a lovely climate. நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்குதுல. ஆமா இவ்ளோ வெயில்ல இங்க சூப்பரா இருக்கு. ஆமா எங்களுக்கு இங்க ரொம்ப பிடிக்கும் நிதி. நீங்க தொட்டில குளிக்கலாம் செய்வீங்களோ? அங்க தண்ணி இருந்துச்சு பாத்தேன். ஆமா சின்ன பிள்ளைல அங்க குளிப்போம். இப்பம்லாம் அப்படி குளிக்கிறது கிடையாது. வளர்ந்த உடனே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுதுங்க. இங்க குளிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அங்க வந்தா மட்டும் தாத்தா தோட்டத்துல அருவியில குளிக்கிறதுக்கு மட்டும் ஜாலியா குளிக்கிறியே. குளம் குட்டை எல்லாத்துலயும் கிடந்து சாடியது. இது எப்பவுமே பார்த்து பார்த்து போர் அடிச்சுட்டா அங்க எங்களுக்கு புதுசா இருக்கும், அதனால சூப்பரா இருக்கும் பாத்துக்க. நல்லா இப்ப நிதி பேசியானே. நிதி ரொம்ப அமைதியா இருப்பா. சரியான வாய். நான் வீட்ல மட்டும் வாய் அடிச்சுக்கிடுவோம், வெளியே அமைதியா இருப்பா. இப்ப 12ஆம் கிளாஸ் வந்தாச்சுல, ஆளுக்கு கொஞ்சம் நல்லா பேசுறதுக்குலாம் வந்துட்டு. ஆமாத்த இன்ட்ரோவர்ட்டா இருந்தவர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிட்டாரு. அப்படின்னா என்னது மக்கா? பேசாம இருந்தவ இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லியே. அப்படியா? இங்க யாரெல்லாம் எல்லாம் நீ கேட்டது? மைனி என்னங்க? கொண்டராணி இது இப்படிதான் குடிக்கணுமோ? ஸ்ட்ரா ஒண்ணுமே இல்ல பத்தியா? என்னங்க கடையா நடக்குது ஸ்ட்ரா எல்லாம் கொண்டு வரதுக்கு. அந்த கப்ப வெண்ண கழுவி குடு ராணி, அதுல ஊத்தி குடிக்கட்டு. வேண்டாம் அப்படியே அண்ணாந்து குடிச்சிரி. பரவாயில்ல மைனி சிந்திரம்னா நான் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் ராணி குடு. அப்ப நிறைய தண்ணி இருக்குவே. 1/2 லிட்டர் இருக்கும் போலயே. ஆமா மைனி நல்ல தண்ணி இருக்கு மத்துடுங்க. ஆமா நல்ல டேஸ்டா இருக்குமா? எப்படி குடிச்சு பாருங்க மைனி, நல்ல டேஸ்டா இருக்கும், இனிப்பா இருக்கும். அப்படியே சரி குடிச்சு பாத்துறேன். சோபி என்னமா அப்படியே குடிச்சிருவியா? குடிச்சிருவேன் பெரியம்மா. இன்ன அப்ப குடிச்சிரு. நித்யாமா வீட்டுக்கு இளநீ கொடுத்து விடி, நீ அதுல கண்டிப்பா குடிக்கணும்னு. இளநீ டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும். ஓகே அத்த குடிச்சு பாக்கேன். ஏம்மா எனக்கு இளநீ, உனக்கு தான் அப்படி அப்ப வெட்டிட்டு இருக்காவ. சரிம்மா. இது சந்தியலுக்கா? ஆமா சந்தியங்க வா. என்னையா? ஆமாட்டி உன்னதான். நான் வாரேன் பா. என்னப்பா? என்ன இத குடிச்சிட்டு கொண்டா, நான் வெட்டி தரேன், அதுக்குள்ள இருக்கதை எடுத்து சாப்பிடுன்னு. அந்த தேங்காய் வழுக்க உனக்கு நல்லா பிடிக்கும்ல, அதான் கூப்பிட்டேன். சரிப்பா. மனுஷன் என்ன பாசமா நிக்காரு. குடி. எப்பா குடிச்சிட்டு எப்ப வெட்டிட்டாங்க? கொண்டா. என்ன வெட்டியாச்சி? தாங்க பாப்பா சாப்பி. வலிச்சு சாப்பிட்டுருவியே, எடுத்துறணுமா? இல்ல பரவாயில்லப்பா, நானே எடுத்து சாப்பிடுறேன். சரி மக்களே. எம்மா அப்ப பேசிட்டேவுமா? ஆமா போ, ஜாலியா இருக்கு எனக்கு. போட்டி எங்க போயிருவோம். அவனுக்கே ஒண்ணும் தெரியாது. அவனை பின்னாடி வச்சுக்கிட்டு இவன் இங்க இருந்து ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டடக்கா. அரை என்னத்துக்கு யாதுன்னு விசாரிக்க மாட்டானா? இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடிய கதையில்வா? சரி எனக்கு ஒண்ணு வெட்டி தந்துட்டு நீங்களும் ஒண்ணு வெட்டி குடிங்க. சுபி வந்தோடனே வெட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கார் டிக்கில போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமா ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்புங்க, அப்பதான் போக முடியும். கிளம்பிடலாமே. ஏற்கனவே சாப்பிட்டது எல்லாத்தையும் இந்த கேங்க வச்சாச்சுல, இளநீ மட்டும் தானே எடுத்து வைக்கணும். இங்க இருந்து வீடு 10 நிமிஷம் ஆகுமா? போயிடலாம். சரி. சரி. யாருக்காவது ஏதாவது வேணா கேட்டுக்கிடுங்க, எல்லாமே நிறைய இருக்குது. சரி மாமா, 2வது வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க. அவ்வளத்தையும் மாறி வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாது. நிறைய வச்சிருக்கீங்க, 2வது எங்க வாங்க முடியும்? நான் கம்மியா வச்சிருந்தா கூட செகண்ட் வாங்கிருப்பேன். பரவாயில்ல சாப்பிடு. ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு. அப்படியேமா நல்லா சாப்பிடு. சரி மாமா. சந்தியம்மா என்னைய கூப்பிட்டாவ? எடி உன்னதம்பி கூப்பிடியவ? என்னப்பா? இந்த சிக்கன் 65 உனக்கு நல்லா பிடிக்கும்ல, வேணா 2வது கேட்டுக்கனே. சரிப்பா கேட்டுக்கிறேன். இடி கனவாட்டி இதெல்லாம் அப்பா என்கிட்ட பேசியா வட்டி? ஆமா நானும் அதானே சொன்னேன். இப்ப நம்பி ஹாப்பியா இருக்குது. சாப்பிடு. எப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்குவா? ரொம்ப நல்லா இருக்கு ராணி. பிரியாணில நல்லா பக்குவமா கிண்டி இருக்குது. குழம்பு சூப்பர். அப்படியே இப்ப குழம்பு நான் தான் வச்சேன். அதான் தெரியுமா சாப்பிட்டாலே. அந்த இறைச்சி கொஞ்சம் சாப்பிடுங்களா, 2 துண்டு சாப்பிட்டு பாருங்க. பொரிச்ச இறைச்சி நல்லா சாஃப்ட்டா இருக்கும்பா. தயிர்லாம் ஊத்தி நிறைய நேரம் ஊற வச்சு நான் பொரிச்சேன். ஐயோ நீ சொல்ல எனக்கு பசி எடுக்குது. ஏதோ ஒரு இதுல வந்து இருந்துட்டு பெரியம்மா கூட சாப்பிடலாமே. இது எப்ப சாப்பிடுவோம்னு தெரியல. வேண்டாம் கொலஸ்ட்ரால்கெல்லாம் மாத்திரை போட்டு எடுக்கேன் மாதிரி. இதை சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிடக்கூடாது. அண்ணன்ல பாவம்
கொஞ்சம் வாயெல்லாம் அடக்கி எடுத்துதான் ஆவணும். அதனால வேண்டாம் ராணி, பாத்துக்கிடலான்னு. சரி பாப்போம், இதையாவது சாப்பிடுங்க. சரி சரி. சுபி, என்ன பெரியம்மா நீ எப்ப சாப்பிட்டியா? அதான் சொன்னம்ல பெரியம்மா உங்க கூட சாப்பிட்டீனே. அதுக்கு தான் பெரியப்பா இருக்கவளால நானும் பெரிய பையன் சேர்ந்து சாப்பிட்டியோம். நீ சாப்பிடு மக்களே, பசியோட இருப்பல்ல. பரவாயில்ல பெரியம்மா, இல்ல பிளேட்லயாவது போட்டு தரேன். சரி அப்ப இவ்ளோ கேக்கறியே, சரி போட்டு தாங்க. சரி சரி இரு. ஐயே பெரியப்பா ஏதாவது சொல்லுவாங்களே. சுபி, என்ன தாத்தா? சாப்பிட்டுட்டு இந்த இளநீ எல்லாம் பறிச்சு போட்டுரு. மாமி ஆசைப்பட்டாமத்துக்க இப்ப எங்க வச்சு குடிக்கலனாலும் வீட்டுக்கு போய் குடிச்சுக்கிடலாம். கார் டிக்கிலையாவது தூக்கி போட்டுக்கிடலாம். சாப்பிட்ட உடனே அது மறந்து அந்த பெயர் விடாதுன்னு. அது இருக்க ராணி கிட்ட கேட்டுக்கிடலாம். என்னதுப்பா? இல்ல ராணி, இந்த தேங்காய் விட்டதுக்கு அருவா இருக்கான்னு கேட்கான். அது இருக்கு சுபி, என்னப்படி சாப்பிட்டுட்டு வெட்டி என்ன பெரியம்மா? சரி மக்களே, இரு பொரிச்சு எடுத்துட்டு வரேன். நமக்குள்ளே சாப்பிடு. என்ன தெரியுமா இவ்ளோ வச்சிருக்கீங்க? நீ சாப்பிடு சாப்பிடு, எல்லாருக்கும் இருக்குவா? உனக்கு போவதா எல்லாருக்கும். நீ தாராளமா சாப்பிடுமா. இது சாப்பிட அடுத்தாலையும் தருவேன், நான் சாப்பிடணும். தெரியுமா எல்லாரும் ஏதாவது நினைச்சுக்கிட்ட போறோம் பெரியம்மா. என்ன நினைப்பாவ, நீ சாப்பிடு. யார் என்ன சொல்லியான்னு பாப்போம். சரி. ஏலே, அங்க உங்க பெரியம்மா கிட்ட போய் இருந்தா நிறைய கிடைக்கும், அங்க போய் இருக்கியோ? நானும் பெரியம்மா மேல அவ்வளவு பாசம் போல நினைச்சிட்டேன். பாருங்க பெரியம்மா எப்படி சொல்லியாவனே. உங்களுக்கு ஏன் சும்மா இருக்க மாட்டீல? ஒரு வயசு பையன் சாப்பிட்டு இதெல்லாம் கண்டு போட்டுட்டு இருப்பாவ. நான் தான் அவனுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அவனா கேட்டு வந்து இருக்கா பக்கத்துல. நீ சாப்பிடுமா. சரி பெரியம்மா. மாமா இளநீ இவ்ளோ போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வெட்டடா? போதும் போதும். இல்ல ஜிபி, இன்னொரு 10 போல பாரி. என்னத்துக்கு ராணி? இங்க எல்லாரும் இப்பதானே பாயசம் குடிச்சிருக்கோம். மாதிரி அது எங்க இறங்கும்? என்ன வெட்டி போட்டு கார்ல டிக்கில போட்டு கொண்டு போனேன். ஒரு 4-5 நாளைக்கு ஒண்ணும் செய்யாது. டெய்லி ஒவ்வொரு ஆளாளுக்கு குடிச்சாதான் 2 நாள்ல தீந்துருமே. ஆமா, இதுவும் நல்லாதான் இருக்கு. இளநீ ஃபுல்லா கடையில தான் வாங்கியது பத்துக்க. அங்க நம்ம தோப்புல இப்ப இளநீ பறிக்கிறது கிடையாது. அத பார்வைக்கு கொடுத்துருக்கும்ல. என்ன தேங்காய் வெட்டல பத்துக்க. அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போதைக்கு இல்ல. அப்படியே அப்ப நீ கொண்டு போ. சுபி கூட ஒரு 2-3 கொலை பறிச்சிட்டு வாமக்கா. சரி பெரியம்மா. சரி, நான் அப்படியே ஒவ்வொருத்தருக்கா வெட்டி கொடுக்கேன். சரிங்க. எமக்கா யாருக்கெல்லாம் இளநீ வேணும்? இங்க ஓடியங்க. எம்மா எனக்கு வேணும். வேற அம்மைக்கு மைனிக்கு நித்யாம்மா உனக்கு. இவ்வளவு பெரிய கப் நிறைய பாயசத்தை தந்துக்கிட்டு மாதிரி எப்படி இப்ப உடனே இளநீ குடிக்க முடியும்? வேண்டாம் வேண்டாம், எனக்கு கொண்டாராணி. சரி மைனி எடுத்துட்டு வரேன். தங்கராணி உனக்கு வேண்டாமா? வேண்டாங்க, இப்பதானே பாயசம் குடிச்ச இனிப்பா இருக்கு, தவட்டும் மாதிரி. பெரியம்மா எனக்கு வேணும். சரி மக்களே. நித்யா நிதின் ஒண்ணுமே சொல்லல. 2 பேர் கையில தான் பாயச கப் இருக்குது. மாதிரி எப்படி சொல்லுவாவ? ஆமாட்ட, பாயசமே குடிச்சுக்கிட்டோம். இளநீ அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரிம்மா. எங்க சந்தியாளுக்கு மைனிக்கு சுவாபிக்கு 3 பேருக்கு தான் கேட்டிருக்காவ. மாதிரி அண்ணனுக்கு ஒண்ணு அப்பாக்கு ஒண்ணு வெட்டிருங்க. சரி, அப்பம்னா 5. உனக்கு வேணுமா? எனக்கு ஒண்ணு வெட்டிருங்க. 6, என்னோட சேர்த்து 7, சுபிக்கு 1 8. சரி, மொத்தம் 8 இளநீ வெட்டி. வெட்டுங்க வெட்டுங்க. ராணி, இதுல கிடந்து அருவாங்க. இப்பதானே சுபி எடுத்துட்டு போனா. இங்க என்னன்னு கூட கிடந்துல. ஆமா 2 உண்டுனே. இந்த இளநீக்கு அடியில கிடக்கா பாரு. பாக்கேன் பா. அண்ணா கிடக்குது. எங்க என்னங்க? வெட்டி தாரேன், ஒவ்வொருத்தருக்கா கொண்டு குடுனே. சரி சரி வெட்டுங்க. என்ன நீ இரு. ஏன் நின்னுட்டே இருக்கா? இருக்கேன் இருக்கேன். வாட் a lovely climate. நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குதுல. ஆமா ஆமா, இவ்ளோ வெயில்லையும் இங்க சூப்பரா இருக்கு. ஆமா, எங்களுக்கும் இங்க ரொம்ப பிடிக்கும் நிதி. நீங்க தொட்டில குளிக்கலாம் செய்வீங்களோ? அங்க தண்ணி இருந்துச்சு பாத்தேன். ஆமா, சின்ன பிள்ளைல அங்க குளிப்போம். இப்பம்லாம் அப்படி குளிக்கிறது கிடையாது. வளர்ந்த உடனே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுதுங்க. இங்க குளிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு, அங்க வந்தா மட்டும் தாத்தா தோட்டத்துல அருவியில குளிக்கிறதுக்கு மட்டும் ஜாலியா குளிக்கிறியே. குளம் குட்டை எல்லாத்துலயும் கிடந்து சாடியது. இது எப்பவுமே பார்த்து பார்த்து போர் அடிச்சுட்டா அங்க எங்களுக்கு புதுசா இருக்கும், அதனால சூப்பரா இருக்கும் பாத்துக்க. நல்லா இப்படி நின்னு பேசியனே. நீங்க ரொம்ப அமைதியா இருப்பா. சரியான வாய். நான் வீட்ல மட்டும் வாய் அடிச்சுக்கிடுவோம், வெளிய அமைதியா இருப்பா. இப்ப 12ஆம் கிளாஸ் வந்தாச்சுல, ஆளுக்கு கொஞ்சம் நல்லா பேசுறதுக்குலாம் வந்துட்டு. ஆமாத்த, இன்ட்ரோவர்ட்டா இருந்தவர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிட்டாரு. அப்படின்னா என்னது மக்கா? பேசாம இருந்தவ இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லியே. அப்படியா? இங்க யாரெல்லாம் இளநீ கேட்டது? மைனின்னாங்க. கொண்டராணி, இது இப்படிதான் குடிக்கணுமோ? ஸ்ட்ரா ஒண்ணுமே இல்ல பத்தியா? என்னங்க கடையா நடக்குது ஸ்ட்ரா எல்லாம் கொண்டு வரதுக்கு. அந்த கப்ப வெண்ண கழுவி குடுறானி, அதுல ஊத்தி குடிக்கட்டு. வேண்டாம், அப்படியே அண்ணாந்து குடிச்சிரி. பரவாயில்ல மைனி, சிந்திரம்னா நான் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் ராணி குடு. அப்ப நிறைய தண்ணி இருக்குவே. 1/2 லிட்டர் இருக்கும் போலயே. ஆமா மைனி, நல்ல தண்ணி இருக்கு மத்துடுங்க. ஆமா, நல்ல டேஸ்டா இருக்குமா? எப்படி குடிச்சு பாருங்க மைனி, நல்ல டேஸ்டா இருக்கும், இனிப்பா இருக்கும். அப்படியே சரி, குடிச்சு பாத்துறேன். சோபி என்னமா அப்படியே குடிச்சிருவியா? குடிச்சிருவேன் பெரியம்மா. இன்ன அப்ப குடிச்சிரு. நித்யாமா, வீட்டுக்கு இளநீ கொடுத்து விடியே, நீ அதுல கண்டிப்பா குடிக்கணும்னு. இளநீ டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும். ஓகே டா, குடிச்சு பாக்கேன். ஏம்மா எனக்கு இளநீ, உனக்கு தான் அப்படின்னு அப்ப வெட்டிட்டு இருக்காவ. சரிம்மா. இது சந்தியலுக்கா? ஆமா ஆமா.
சந்தியங்கப்பா. என்னையா? ஆமாட்டி உன்னதான். நான் வாரேன்ப்பா. என்னப்பா? என்ன இத குடிச்சிட்டு கொண்டா, நான் வெட்டி தரேன், அதுக்குள்ள இருக்கதை எடுத்து சாப்பிடுன்னு. அந்த தேங்காய் வழுக்க உனக்கு நல்லா பிடிக்கும்ல, அதான் கூப்பிட்டேன். சரிப்பா. மனுஷன் என்ன பாசமா நிக்காரு. என்ன குடி. எப்பா குடிச்சிட்டு எப்ப வெட்டிட்டாங்க? கொண்டா. என்ன வெட்டியாச்சி. தாங்கப்பா போய் சாப்பிடு. வலிச்சு சாப்பிட்டுருவியே, எடுத்துடணுமா? இல்ல பரவாயில்லப்பா, நானே எடுத்து சாப்பிடுறேன். சரி மக்களே. எம்மா அப்ப பேசிட்டோமா? ஆமா ஆமா போ, ஜாலியா இருக்கு எனக்கு. போட்டி எங்க போயிருவோம். அவனுக்கே ஒண்ணும் தெரியாது. அவனை பின்னாடி வச்சுக்கிட்டு இவன் இங்க இருந்து ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டடக்கா. அரை என்னத்துக்கு யாதுன்னு விசாரிக்க மாட்டானா? இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடிய கதையில்வா? சரி எனக்கு ஒண்ணு வெட்டி தந்துட்டு நீங்களும் ஒண்ணு வெட்டி குடிங்க. சுபி வந்தோடனே வெட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கார் டிக்கில போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமா, ஒரு அரை மணி நேரத்துல கிளம்புங்க, அப்பதான் போக முடியும். கிளம்பிடலாமே. ஏற்கனவே சாப்பிட்டது எல்லாத்தையும் இந்த தேங்க வச்சாச்சுல, இளநி மட்டும் தானே எடுத்து வைக்கணும். இங்க இருந்து வீடு 10 நிமிஷம் ஆகுமா? போயிடலாம். சரி சரி.